வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நிறைய பேர் சீமானோட ஸ்பீச் கேட்டுட்டு இருந்தீங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இப்ப நாம சின்னமெங்கே தேடு, அது எங்கிருந்த போதும் அதை தேடி போடு. வேற என்ன செய்யறது ராஜா? வாய்ப்பு இல்ல, வழி இருக்கு. ஏன் சின்ன என்னன்னு எங்களை விட என் மக்கள் தெரிஞ்சுக்கிற ஆர்வமா இருக்காங்க. நீ இப்ப என்ன பண்ணிட்ட? சின்னத்துக்கு ஓட்டு இல்ல, சீமானுக்கு தான் ஓட்டுன்னு காட்டி என்னை மிகப்பெரிய தலைவனாக்கிட்ட. நீ கருத்து கணிப்பு மற்றவை 19, மற்றவை 22, மற்றவை ஒண்ணு இல்ல ராஜா, நான் தான் ராஜா. மற்றவை யாரு? நான் சொல்லல, படமாக போவோம் நான் என் நன்மைகளும் அப்படிங்கிற அஜந்தா, மகுபா, ரவி, சண்முகா, இந்த மாதிரி திரையரங்களா இருக்கு. நாங்க படத்துக்கு போகும்போது, டேய் மச்சான் கவனிச்சாடா, அதுல மற்றும் பலர்னு வரும். இந்த நடிகர்கள் பேரெல்லாம் போட்டு கேட்கே மச்சான் எல்லா படத்துலையும் பார்த்தாடா, அந்த மற்றும் பலர் எல்லா படத்துலையும் நடிக்கிறான்டா. அது மாதிரி நான் எல்லா தேர்தலையும் இருக்கேன். மற்றவை அதர்ஸ். ஏய், என் பேரை சொல்ல முடியலடா. சீமான் நாம் தமிழர் கட்சி 19 விழுக்காடு 20 விழுக்காடுன்னு சொல்ல முடியல. அந்த நடுக்கம், அந்த பயம். வேந்திர நினைக்கிறேன் நான் தனியா நிற்கும் போது உனக்கு ஒரு பயமா இருக்குல்ல, அதுக்குதான் தனியா நிற்கிறேன். தனியாக நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம். கூட்டத்தோடு கூட்டமாக நிற்க துணிவும் வீரமும் தேவையில்லை. தனித்து நிற்பதற்குத்தான் துணிவும் வீரமும் தேவை. நாங்கள் வீரர்கள், அதனால் தனித்து நிற்கிறோம். மற்றவர்களின் தோள் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேலானது. நீ இப்படி பாரு, அறவிழுக்காடு காவலுக்காடு வச்சவனுக்கெல்லாம் கூட்டணி சேர்ந்தவன பட்டுன்னு சின்ன வருது. அவங்களுக்கெல்லாம் பல கோடிகள் கொடுக்கப்படுது. அப்ப உங்க அண்ணன் எவ்வளவு பேரம் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கும்? நான் யாருன்னு நினைக்கிறேன்? நீ இது ஒரு இனமா? ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது. தண்ணி கொடுக்க நாங்கள் முட்டாளா? 10 சீட்டு கொடுப்பார் ஐயா ஸ்டாலின். 10 சீட்டு. அவன் தண்ணி தர மாட்டான், இவர் கொடுத்துருவார். நீ மானங்கிட்ட அவனுக்கு பட்டுவ. டேய், இப்ப சொல்ற உண்மையிலேயே நான் தீவிரவாதியா எல்லாமே இருக்கிறதுக்கு நீ பாராட்டும்டா. நான் ஜனநாயகவாதியா இருக்கிறதுக்கு என்னை கும்பல் மாத்தணும். என் ஆள் மனதில் இருக்கிற ஆத்திரம், கோபத்தை வெளிக்காட்டாம எத்தனை நாளைக்குடா அந்த மானங்கட்ட நடிக்க முடியும்? இந்தா இப்பதான் ஒருத்தன் சொல்றான் அடிப்பான். 10 சீட்டுங்க. ஒருத்தர் பத்திரிகையாளரை சந்திச்சு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொன்ன காங்கிரஸோட எதற்காக கூட்டணி? எவனா கேட்டிருக்கான? அந்த கட்சி வெல்வதற்கு வேலை செய்த பெருமக்கள் எங்களுக்குதான். பாட கட்டி தூக்கிட்டு போறான். நான் தான் அதுக்கும் சத்தம் டே அப்படின்னு. 10 சீட்டு, ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. நீ உடனே ஒரு ஓட்டு உனக்கு கிடையாது. முடிவெடுத்திருக்கா? மான தமிழச்சி மாறல, பால் குடித்த நீ அந்த முடிவெடுத்திருக்கா? வீர பரம்பரையில் வந்தவன், மானம் அறம் வீரம் எல்லாம் உயிரென்று வாழ்ந்தவன், நீ முடிவெடுத்துக்கணும். ஒரு சீட்டு 10 சீட்டு வாச விட்டா தண்ணி கொடுக்க கொண்டு வாண்டா தமிழ. அந்த ரோசா இருக்கணும்டா. நீ கொடுத்துட்ட 10 சீட்டு கொடுத்தாச்சு. என்ன கேட்கிறது? உங்க கட்சியின் பிரதம வேட்பாளர் யார்? ரொம்ப புத்திசாலியா கேட்கிறது. பிரதம வேட்பாளரை அறிவிச்ச கட்சி எத்தனாவது இடத்துல இருக்கு? பிரதம வேட்பாளர் அறிவிக்காத கட்சிக்கு இவர் தான் முதல்ல இருக்காருங்கிற. அப்ப எப்படி? பிரதமருங்கிறவர் யாரு? பிரதமரே பிரச்சனையானா என்ன பண்றது? தமிழின மக்கள்
அவர்கள் அனுபவிக்கிற பிரச்சனை தான் பிரதம வேட்பாளர். அந்த பிரச்சனைக்கு முதலாக நான் இருக்கிறேன் உன்னோடு என்று எவன் வந்து நிற்கிறானோ அவன்தான் பிரதம வேட்பாளர். அது நான் தான். தமிழின மக்கள் சந்தித்த பிரச்சனைகளில் அந்த மக்களோடு மக்களாக முதலாக நின்றவன் இந்த மகன்தான். இந்திய பெருநிலத்திலேயே அதிகமாக ஊடகத்தை சந்தித்த மகன், கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்த ஒரே மகன் நான் தான். எல்லாரும் ஓன் கடவுளை தண்ட, ஓன் தெய்வத்தை தண்ட கும்பிடுறான். ஓன் சிவன், உன் முருகன், உன் மாயோன், உன் கண்ணன், உன் கிருஷ்ண பரமாத்மா. அவன் பரமாத்மான்னு பேர் வச்சான். உன் மாயவன், உன் சிவன், இவன் சிவன், இவன் சிவன். எவனோடு மோதலாம்? இந்த சிவனோடு மோதுறத நிறுத்தி. சண்டை செய்ய தம்பி வெற்றிமாறன் வட சென்னையில போடுவான்ல, இது நம்ம நிலமடா, காப்பாத்தணும்னா சண்டை செய்யணும். இந்திய திணிச்சான், எதிர்த்த இந்திக்காரனே திணிச்சான், சரணடைஞ்சிட்டேன். அவன் வீட்டுல எல்லாம் வேலைக்காரன் இந்திக்காரனா இருக்கான். அவன்கிட்ட போய் ஜல்தியாரோ பாணிகராக கொஞ்ச நாள் தான். எந்த வழியில வந்தானோ அதே வழியில ஏறி போறானா இல்லையான்னு மட்டும் கொஞ்ச நாள். கேட்ட தமிழர்களா வேலைக்கு வர்றதில்லை, தண்ணிய போட்டு படுத்துறாங்க. தண்ணியை திறந்து விட்டேன். கட்சி கட்சி எப்படி நடக்குதுங்கிற? போத பொருள் வித்தன காசு, சொரண்ட லாட்டரி வித்தன காசு, ஆன்லைன் ரம்மி விளையாட்டு காசு. நாங்கள் நேர்மையானவர்கள். யாரு நீங்க? கணக்கு எடுக்கிறான். இந்த தேர்தல் பத்திரத்திலேயே எலக்ட்ரல் பாண்டுல காசு வாங்காத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அதுல மட்டும் நம்ம பேர சொல்றான். இப்ப நம்ம எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? கட்சி வேட்பாளர்களை அறிவிக்கல்ல, மற்றவை வேட்பாளர் அறிவிக்க வந்திருக்கோம். மற்றவை மற்றவை. ஏய், அதுல அந்த பையன் எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது. என் பேரை சொல்ல முடியல. அமெரிக்கா போகும்போது கைது புறங்க இப்படி, கர்நாடகா போகும்போது கைது இப்படி. அரி ஓகே, அவன் கைய பின்னாடி கட்டி விலங்க போட்டு இல்ல. அப்புறம் என்ன வாய்க்க 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 என்ன கூட்டி போவான். அப்போல்லாம் நான் யார நினைச்சு பண்றீங்க? இந்த வேலை நானே கசங்கின 4 பழைய பேண்ட் சட்டை வச்சுக்கிட்டு ஒரு பெட்டி தூக்கிட்டு போனா அவன் என்னைய படாத பாடுபடுத்துறான். அவர் தான் காரணம். சீமானுக்கு என்ன இவ்வளவு கூட்டம், இவ்வளவு செல்வாக்கு அப்படின்னு? குதிரை இருக்குல்ல, குதிரை, அது திருமண வாசல்ல, திருமண மண்டப வாசல்ல மாப்பிள்ளைய சுமந்துக்கிட்டு வரும். அப்படியே வரும்போது பெரிய கூட்டம், பெரிய கூட்டம். அப்படி குதிரையை பார்ப்போம். அப்புறம் குதிரை கடத்தெருவில் தனியா நின்றுருக்கு, ஒருத்தனோட ஏற்று பார்க்கல. சின்ன காலையில ராத்திரி முழுக்க நம்மள அவ்வளவு பேர் கூடி பார்த்தான். இப்ப தெருவுல நிக்கிறோம், ஒருவையே ஏற்று பார்க்க மாட்டானே அப்படின்னு. அந்த குதிரைக்கு தெரியல, குதிரை மேல இருந்த மாப்பிள்ளைய பார்க்கத்தான் கூட்டம்னு. அது குதிரைக்கான கூட்டம் இல்ல. அது மாதிரி இந்த சீமானுக்கான கூட்டம் இது இல்ல. அவன் ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவன், அவன் கொண்டிருந்த தத்துவம், அதற்கான கூட்டம் தான். இத்தனை கோடி கூட்டம் இருக்கும்போது ஒருத்தன் என்னைய தூக்கி இந்த வேலைய எப்படி சொல்றாருன்னு பாருங்க. நான் போய் அங்க என்ன செய்யறது? இது நான் அங்க போங்க, போய் இறங்குங்க, என்ன செய்யணும்னு தெரிய வந்துடும், அப்புறம் செய்யுங்க அப்படின்னு. தெரிஞ்சிருச்சு, செய்யறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஏன் என்னை தேடி இருக்கணும்? எனக்கு இப்ப தெரியுது. அது காரணம் என்ன? என்னுடைய பிடிவாதம். நீங்க எல்லாரும் வேணாம் என்று சொன்னால், எனக்கு சரி என்று பட்டால் நான் செய்வேன். உயிரை கொடுத்தேனும் செய்வேன். அண்ணா இதை செய்யுங்கன்னு எல்லாரும் சொன்னாலும் சரின்னு செய்ய மாட்டேன். இதான் புரட்சியாளர் லெனின் நமக்கு கற்பிச்சார். வெற்றி ஒன்றுதான் எல்லா துன்ப துயரங்களுக்கும் விடை, அடக்குமுறை ஒடுக்குமுறை அத்தனைக்கும் பதில்.
என் அன்பிற்குரிய தமிழ் தங்கைகளே, இவர்கள் தருகிற அழுத்தம் நம்மை ஆவேசப்படுத்தும், அரசியல் படுத்தும், ஒருபோதும் அச்சப்படுத்தாது என்பதை ஆனால் அம்பேத்கர் சொன்ன அந்த புரட்சி மொழிகளை உங்கள் ஆள் மனதில் பதிய வைத்துக் கொண்டு களத்திலே நில்லுங்கள். சற்று தளர்வு, சற்று சோர்வு மொத்த இனத்தையும் முடித்துவிடும். திராவிடர்களுக்கு பேச நிறைய வாடகை வாய்கள் உண்டு. இந்தியர்களுக்கு இந்திய அரசியலை பேச பெருங்கூட்டம் உண்டு. தமிழர் நிலத்தில் தமிழ் தேசியம் பேசுகிற நம்மை தூற்றுவார்கள். 10 ஆண்டு கால பதவியில் இருந்தாயா? பாராளுமன்றம் சென்றாயா? சட்டமன்றம் சென்றாயா? கோடி கோடியாக கொள்ளையடித்து குவித்தாயா? லஞ்சம் ஊழல் பெற்றாயா? வளங்களை சுரண்டி கொளுத்தாயா? இல்லை. இதையெல்லாம் தடுக்க போராடுகிறாய். ஆனால் உன்னை ஏன் விமர்சிக்க வேண்டும்? டாக்டருக்கு படிக்கிறதான் படிப்பா என்று கேட்டுவிட்டு எல்லோரையும் மருத்துவராகவே நிறுத்தியிருக்கிறோம். நிறுத்திருக்கேன். ஏன் நிறுத்திருக்கேன்னு நினைக்கிறேன்? ஏன் நிறுத்திருக்கேன்னு நினைக்கிறேன் என்றால் காவல் படை எல்லா படை நிறுவனர், கரும்புலி படை, வான்படை, கடற்படை, உளவுப்படை, எல்லா படை நிறுவிட்டு காவல் படை நிறுவுறார். காவல் படை நிறுவிட்டு எங்கால் பேசுனது என்ன தெரியுமா? நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு தடவை கேட்டுக்க. குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல காவல்துறையின் வேலை. குற்றவாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் காவல்துறையின் வேலை. ஏன்டா டாக்டர் படிப்புக்கு மதிப்பு அதிகமா இருக்கு? உன் நாட்டுல நோயாளி அதிகமா இருக்காண்டா. இப்ப எதுக்கு இவங்களுக்கு சீட்டு? நோயாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை நீங்கள் உருவாக்குங்கள் என்பதற்காக. இப்ப கருத்து கணிப்பு பிஜேபி வந்துருது, பிஜேபி நல்லா வருது, பிஜேபி நல்லா வருது. எனக்கு போட்டா வந்துரும்னா எனக்கு போடாம வருது. திமுகவுக்கு போட்டா வராதுங்கப்பா, அவனுக்கு போட்டா தான் வரும். உண்மையிலே பிடிஎம் அவங்கதான் 7 இடம் பேசி 5 இடம் சாதாரண வேட்பாளரை போட்டு விட்டு கொடுத்தது யாரு? நானா அவரா? நம்மால் மெயின் டீம் அவர் தான். புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம், பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீபள்ளியை ஏற்போம். அது எந்த கொள்கையில வருது? அது இந்த கொள்கையில் இருக்கா இல்லையா சாமி? அந்த பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீபள்ளியில் இஸ்லாமிய கிறிஸ்தவர் ஆசிரியரா இருக்க வாய்ப்பு இருக்கா சாமி? இல்ல இல்ல. இதெல்லாம் உனக்கு பேசி ஒண்ணும் புரியாது. நீ வழக்கம் போல காந்தி சிரிச்சுக்கிட்டே வருவார், வாங்கிட்டு ஓட்ட போட்டு போ. அந்த ஆளு ஒரு பைத்தியக்காரன். அந்த ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக இருக்கும், நேர்மையா இருக்கணும் போராடிட்டு விபச்சாரத்துக்கு எதிரு காந்தி சிரிச்சுக்கிட்டே போவார், தொலை போவார். சாராயத்துக்கு எதிரு காந்தி காசு கொடுத்தா குடிக்கிறான், என்ன சிரிக்குத? சூதாட்டத்துக்கு எதிரு காந்தி காசை வச்சுதான் விளையாடுவான். இப்ப பாத்தியா காந்தி எவ்வளவு கேவலமா போயிட்டாருன்னு. அதனால காந்திக்கு மனத்தில் இடத்தை கொடுத்து விட்டு பணத்தில் இருந்து எடுத்து விடுங்கள். இதுக்கு என்ன காரணம்? அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். உங்கள் பிள்ளைகள் முன்வைக்கிற முழக்கத்துக்கு பேர் என்ன? அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். அது என்ன சீமான அடிப்படை அமைப்பு? அவன் சிஸ்டர் ராங்குங்கிறான், நான் தூய தமிழ்ல அமைப்பு சரியில்லைன்றேன். அமைப்பு என்ன அமைப்பை மாற்றுவாச்சு? இப்ப ஒருத்தர் எம்எல்ஏ இருக்காரு ராஜா, அவரே எம்பிக்கு நிப்பாரு ராஜா. இப்ப ஒரு அரசு மருத்துவர் ராஜா, அவரு சட்டமன்ற இந்த பாராளுமன்றத்தில் போட்டியிட முடியாது ராஜா, அது ரிசைன் பண்ணணும். அது என் கட்சியில நிக்கிறதுன்னா உடனே ரிசைனேஷன் லெட்டர் கொடுத்தாலும் வாங்க மாட்டான். சீமா கட்சியில் போய் நிக்க போற நீனு அப்படி. இந்த கூட்ட நடத்துக்கு இடம் இல்லாம ஒருத்தர் கெஞ்சி எதிரி தனி இங்க வந்து வாங்க நடக்குது. அப்ப என்ன பண்றது? என்ன பண்ணலாம்? இப்ப அம்மையார் விஜயதாரணி பதவி விலகிட்டாங்க, போயிட்டாங்க வேற கட்சி. ஏதோ சீட்டு கிடைக்கும்னு போனாங்க, அது கிடைக்கல. ஆனா இப்ப அந்த இடத்துல தேர்தல் நடக்குது. இப்ப அவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் என்ன பண்ணலாம்? இப்ப தேர்தல் நடக்குது, இடைத்தேர்தல். அதுக்கு செலவு என் காசு, உன் காசு, நம்ம காசு. இப்ப என்ன பண்ணும்? விஜயம்மா இங்க வாங்க, நீங்க
உங்க பேராசைக்காவது இந்த கட்சியை விட்டு இந்த பதவி விட்டு வெளியில போனீங்க. இப்ப தேர்தல் நடக்குது, 20 கோடி செலவு, 20 கோடியை கொடுத்துட்டு போங்க. இதுக்கு பேர் என்ன ராஜா? அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். இப்ப அந்த இடைத்தேர்தல் வேண்டாம். நாங்க எங்க கொள்கை அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்ற கொள்கை. ஏன் சீமான் வேணாங்க, மக்கள் காசை எதுக்குங்க விரயம் பண்றீங்க? அப்ப என்ன பண்ணலாம்? மீதி இன்னும் 2 ஆண்டு இருக்குங்க. 2 ஆண்டுல விஜயதாரணி முதல் இடம்ங்க, 2வது இடம் யாரு வந்ததுங்க? இந்த அம்மாவுக்கு அடுத்த வாக்கு வாங்கினது யார்? அவன் மீதி இருக்கிற 2 ஆண்டுக்கு எம்எல்ஏங்க. இவ்வளவுதாங்க எங்க கொள்கை. புரிஞ்சிருச்சா? இப்படி சொன்னீங்கன்னா இடைத்தேர்தல வேணாம், 2வது இடத்துல இருக்கிற நம்ம வந்துடலாம ஒரு இருந்துனா அந்த இருக்கிற எம்எல்ஏ எம்பியை கொலை பண்ணிட்டானா என்ன பண்றது? இவன் நம்மகிட்ட கேள்வி கேட்கறது. இப்ப மட்டும் என்ன பண்ற? இது இந்த மாதிரியான சிந்தனைகள் இருக்கு பாத்தியா? இதுதான் இந்த ராகுல் காந்தி இந்தியாவில் நிக்க இடம் இல்ல, கேரளாவை தவிர அவருக்கு. யோசிச்சு பாருங்க, அவர் வட மாநிலங்களில் எங்கேயாவது நிக்க சொல்லுங்க பார்ப்போம், தோற்று போவார். இங்க கேரளாவில் வந்து நிப்பார். இப்ப அங்கதான் நிக்கிறது. ஒருவர் 20 பதவிக்கு போட்டி போடுவது, 2 தொகுதியில் போட்டி போடுறது. அப்ப இன்னொரு வாய்ப்பு போகுது. இந்த மாதிரி முறைகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். அதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். இப்ப பாருங்க, நமக்கு என்ன 32 லட்சம் ஓட்டுன்னு நினைக்கிறீங்களா? குறைஞ்சது 50 லட்சம் இருக்கும். ஆனா ஏன் குறைஞ்சது? பெட்டி 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 ராஜா, பெட்டி. அதை ஒண்ணும் செய்ய முடியாது, அது நிரூபிக்கப்படவில்லை. அந்த எந்திரத்தை ஹேக் செய்ய முடியுமா அப்படின்னு நிரூபிக்கப்படவில்லை. மூக்குத்தியில விட்டு கொண்டு போய் நீட்டு தேர்வில் எழுதிட முடியும் நிரூபிச்சது யாரு? என்ன மயத்துக்கு அதை கலெக்டர் இதெல்லாம் செய்ய முடியும். இந்த எந்திரத்தை ஒண்ணும் பண்ண முடியாது. நான் நம்பணும். ஒரு நாள் அந்த பெட்டியை தூக்கி ரோட்ல தெருவில் விட்டு உடைக்கிற காலம் வருதாலே. இந்த தேர்தல் ஆணையம்னு ஒண்ணு இருக்குங்க. ஐயோபா, இவர் பார்த்த வேலை, என் பேரை கேட்டாலே பல பேருக்கு ஈர கொலை நடுங்குது. ஒரு சின்ன கேப்பேன், ஆட்டோவா? ஆட்டோ ஆட்டோ எவ்வளவு அடையாளம் தெரியாதவன் தமிழ்நாட்டில் யாரா இருக்கா? அவனை கொடுத்துடு. தீக்குச்சி, தீக்குச்சிகள் நல்லா இருக்கு. நாங்கள் தீக்குச்சிகள் பற்றி எரிவும் புரட்சி தீயாக. நல்லா இருக்கே, கொண்டு போயிடலாமே. எங்களை உரசினால் எரிவும் பெரும் நெருப்பாக. சிறப்பா இருக்க. தீக்குச்சிகள்ரா எவனே தெரியல ஒருத்தர் வாங்கி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில். எப்ப கொடுப்பா, நாங்க நின்னுக்கிறோம். எங்க இருக்கானே தெரியல. இவங்க என்ன சொல்றது தெரியுமில? தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள், சிபிஐ, என்ஐஏ, இந்த நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், இதெல்லாம் வந்து அது சுதந்திரமா இயங்குங்க. நல்லா இயங்குத. அது வெறுப்புலதான் கேட்டேன். எனக்கு செருப்பை கொடுத்துரு. கெஜ்ரிவாலுக்கு விளக்கு மாதிரி எனக்கு செருப்பு. அவன் தலையில இருந்து அடிக்கிட்டு நான் காலில இருந்து அடிக்கிறேன். என்ன இருக்கு? செருப்பு. இதுக்கு வாக்கு செலுத்துவது ஒவ்வொருவரின் பொறுப்பு. என்னதான்டா எங்களை பண்ண சொல்றீங்க? ஒரு நல்ல ஒரு அரசியல் செஞ்சு ஒரு தூய ஆட்சியை மலர செய்யணும்னு வர்ற எளிய பிள்ளைகள் என்னவாடா எங்களை படுத்துறியப்பா? நீனும் என்னை ஏதோ பண்ணிதான் பாக்குற. நான் யாருன்னு தெரிஞ்சுக்க. முகலாயன், போர்ச்சுகீசியன், பொல்லாந்தார், பிரிட்டிஷ், மராட்டிய, விஜயநகர பேரரசு, தெலுங்கு மன்னர்கள் எவனோ வந்தான் எங்களை ஆண்டு அழிச்சு அடக்கி ஒடுக்கி பண்ணா. ஆனாலும் எழுந்து நின்றோம் நாங்கள் தமிழர்கள். இந்த நிலப்பரப்பிலே இத்தனை ஆண்டுகளில் இந்திய திணிச்சான். எவன் எதிர்க்கல, நான் எதிர்த்தேன்.
நீட்ட எவன் நீட்னா எவன் எதுக்கல நான் எதிர்த்தேன். NIA நான் எதிர்த்தேன். CIA நான் எதிர்த்தேன். GST நான் எதிர்த்தேன். எது வந்தாலும் என் நிலத்திற்கு மக்களின் நலத்திற்கு எதிராக எது வந்தாலும் நான் மட்டும்தான் எதிர்த்தேன். காரணம் இத்தனை கோடி மக்கள் வாழுகிற நிலப்பரப்பில் மரபணு மாறாத தூய ரத்தம் ஓடுகிற ஒரே இனம் தமிழினம் மட்டும்தான். நீ இதுல தானே ஆட்டம் கட்டுவ. என்கிட்ட ஈடி ரைடு போட முடியல. நீ போட்ட இடத்துல எல்லாம் ரைடு பண்ணிட்ட. எல்லாத்தையும் காசு வாங்கியிருக்க. நீ IT ரைடு போட முடியல, என்கிட்ட இல்ல. அதுக்கு நன்றி சொல்லணும். நம்மகிட்ட காசு கோடி கோடியா வருது, சிமானுக்கு கோடி கோடியா வருது, எங்க இருந்தோ வருது, வரலன்னு சொல்லிட்டான். நீ என்ன பிஜேபி பி டீம்னா என்னைய ரைட போட்டு நான் இல்லைன்ட்டான். அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும். தேங்க்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரைடு, என்னைய ரைடு அது சொல்லிட்டாங்க. இப்ப சின்னம் தரல, ஆனாலும் பிஜேபி பி டீம் இவங்களுக்கு. ஒரு ஜனநாயகம்னு நீ நம்ப சொல்ற. 75 வருஷம்ங்க, 70 வருஷம்ங்க ஒரு கட்சி வச்சிருக்குங்க சின்ன உதயசூரிய. அரசின் நலத்திட்டத்தில எல்லாம் உதயசூரிய சின்னத்தை போடுதுங்க. 60 வருஷம் ஆக போதுங்க அதிமுக. அது அரசின் நலத்திட்டத்துல ரெட்டலை போடும். எனக்கு சின்ன என்னன்னே தெரியல. நான் என்ன சொல்றேன், பெருமக்களே, அறிவார்ந்த சான்றோர்களே, ஆகப்பெரும் ஆட்சியாளர்களே, தலைவர்களே, கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்துவிட்ட நீங்கள் சிம்பல்லஸ் எலெக்ஷனுக்கு வாங்க என்று நான் சொல்றேன். இப்ப என்னை பாருங்க, சிம்பல்லஸ். இப்ப துண்டு போட சொன்னேன். துண்டு போட்டா என்ன பிரச்சனைன்னு கேளு. அதுல தலைவர் படம் இருக்கு. தலைவர் படம் தான் ஒரு தொலைக்காட்சியும் போடாது. பாருங்க, ஓரத்துல ஓரத்துல வச்சிருக்கிறீங்க. இதை மட்டுமாவது போடையாது, தள்ளி போட மாட்டான். ஏன்? பயம். நான் என் மக்களை, என் மண்ணை முழுமையாக நேசிக்கிறேன், நம்புகிறேன், பேரன்பு கொண்டு காதலிக்கிறேன். அவர்கள் என்னை காதலிக்கவில்லை, நிராகரிக்கிறார்கள். இன்னும் இன்னும் கூடுதலாக அன்பை காட்டுவேன். ஐ லவ் யூ என்று ஒரு தடவை சொல்வதற்கு பதிலாக 1000 முறை சொல்வேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ ஹேட் யூ, நோ ப்ராப்ளம், ஐ லவ் யூ. Me too. என் அன்பை கடத்துவேன். ஒரு நாள் என் அன்பு என் மக்களுக்கு புரிய வரும்போது எனக்கு வாக்கு செலுத்துவார்கள், நான் வெல்லுவேன். ஆக சிறந்த ஆட்சியை தமிழர் தாய் நிலத்தில், தமிழன் அறம் சார்ந்த ஆட்சியை நடத்துவேன். என் முன்னவர்கள் பாரி, ஓரி, பேகன், ஆய், நல்லி, அதிகமான் இவர்களை விட ஆகச் சிறந்த ஆட்சியை நான் நடத்துவேன். காமராஜரா அவன் பேரன் சீமானா என்கிற போட்டி. நீ நல்லாட்சி கொடுத்தியா, நான் நல்லாட்சி கொடுத்தேன். அவர் பேரைய மறக்கடிப்பேன். காமராஜரை தாண்டிட்டான் அவன் பேரு. ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி, எல்லாருக்கும் 32 அரசு பள்ளிக்கூடத்தை மூடி இருக்கு. யாரு? இந்த அரசு. ஒரு தனியார் பள்ளி, ஒரு அரசு மருத்துவமனை, ஒரு தனியார் மருத்துவம் எதையும் தொட மாட்டேன். ஆனா காத்தாட வச்சிருவேன், ஈயாட வச்சிருவேன். என்ன பண்ணுவ? என் பள்ளிக்கூடத்துக்கு வர பிள்ளைகள் தவம் இருக்கிற மாதிரி தரத்தை உயர்த்திடுவேன். என் மருத்துவமனையில் படுத்து முதலமைச்சருக்கு முடியல, எங்க இருக்க? அரசு மருத்துவமனையில. இவர் வருவாரு, ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனை. ராஜீவ் காந்தி யாரு? உங்க ஐத்தமைனா? ராஜீவ்காந்தி சாலை, ராஜீவ்காந்தி மருத்துவமனை. சீமா வந்துட்டேன். காலையில் இந்த பழகு இருந்துச்சு, ராத்திரி காணா. கோயில் சிலை தானே இங்க கிடத்தி பார்த்திருக்க. நான் வந்தவொடனே ஏதாவது ஒரு சிலை இருக்கேன்னு பாரு. செக்கிழுத்தவன் பேரையா, செக்கிழுத்த என் பாட்டனுக்கு சிலை கிடையாதுயா. அவன் ஒரு பைத்தியக்கார பை, சொத்த புறா வித்துட்டு யாரு அவங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க சொன்னது? சுதந்திரம் யாரு விட்டுக்குவாங்க? கருணாநிதி விட்டுது. அவர் மகன், அவர் மகனுக்கு மகன். ஒருத்தெல்லாம் வந்து என்கிட்ட 1000 ரூபாய்க்கு வித்த கஞ்சா 9000 ஆயிடுச்சு ஒரு பொட்டலம். சரி, நீ ஒரு குரல் கொடுத்துடனே, நீ வாய்ஸ் கொடுத்தாதானே விலை குறையுன்ற. ஏடா டெல்லியில விவசாயி போராடிட்டு இருக்கான்.
உண்மையிலே இந்த கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நீங்களோட படுற பாடு நம்ம பாட்டி இந்த சிக்கிட்டு இந்த பைத்தியக்கார பையிலிட்ட. ஓ! அவ்வளோதானா? சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா பயங்கரமா பேசுறாரு. அந்த தமிழர் பேசும்போது பயங்கரமா இருக்கு. அது கூஸ் பம்ப்ஸா இருக்கு. ஆமா, ஆமா. ஏன்னா தமிழ பத்தி யார் பேசினாலுமே நமக்கு பிடிக்கும். ஆமா, ஆமா. அதனால நமக்கு அந்த இருக்கிறதுனால நமக்கு பிடிக்குது அவர் பேச. அதனால தான் பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். அதான் இவ்ளோ லவ் டார்ச்சர் அதான் பண்றாரு. குடுத்து பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரே 2 கட்சியும் மாறி மாறி வர்றது. இப்போ கமலும் இங்க பல்டி அடிச்சுட்டாரு. இப்போ புதுசா விஜய் வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு புதுசா வந்த மத்த கட்சிக்காவது போடலாம். இந்த 2 கட்சி பழைய கட்சியை விட்டுட்டு. ஆமா, ஆமா. ஏன்னா வித்தியாசமா பார்க்கலாம். ஒரு ஒரு 5 வருஷமாவது எப்படி பண்றாங்கன்னு அப்பதான் தெரியும். அதாவது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச பேயோட தெரியாத சாத்தான் வேண்டாம் மாதிரி நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமா. ஆனா நிறைய பேர் அதான் சொல்றல, காசு பயங்கரமா வாங்கி தான் அதுதான் மாறுது எனக்கு தெரிஞ்சு. ஆமா. நீங்க எல்லாருமே ஆமா, ஓட்டு போடணும். போடலன்னா ஓட்டும் போடுறது இல்ல. ஏன்னா பாத்தீங்கன்னாலே 68, 60 அந்த முக்காவாசி ஓட்டு எங்க போகுதுன்னே தெரியல. அதான் அரைவாசி காணாம போயிருது. யாரும் போட வர்றதே இல்ல. ஆமா. அந்த ஓட்டெல்லாம் அப்படியே கள்ள ஆமா. ஓட்டா இது எப்படிதான் தெரியல. யார் போடாம இருக்கிறா? அந்த மாதிரி ஏதாவது ரூல் வச்சாதான் போடுவாங்க போல இருக்கு. அதுக்கும் ஒரு ரூல் வச்சுதான் போடுவாங்க போல இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஓகே. என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.